மாமா மாமா எங்க இருக்கீங்க? வாடா மாப்ள. வரணுங்க. தப்பி பிறந்தவன கருப்பா இருந்தாலும் அந்த தாதியில கரெக்டா இருக்க ஒரே ஆள் நீதான்டா. உட்கார். குழந்தை ஒன்ற பிறந்த மாதிரி இருக்குடா. நான் என்று ஐயமாறிங்க. ஏண்டா மாப்ள? என்னங்க ஒன்ற ஊர்ல சேரிக்கார பையன் ஒருத்த அப்படி இப்படின்னு தகராறு பண்ணிட்டு இருந்தானே, என்றா பண்ணீங்க அவனை? அடிச்சு நோரிக்கு ஓரம் கட்டி விட்டோமுங்க. ஆமா ஏங்க மாமா, உங்க ஊர்ல ஒருத்த அதான் சேராத பையா 25 வருஷமா பண்ணையம் பண்ணிக்கிட்டு இருந்தானே, அவன் என்ன பண்ணீங்க? அழுவாத கண்ணு, போய் எடுத்தா நல்ல தடபடல நடத்தி போடுறா. சரிங்க ஏடா வசால கிழமை தானே? ஆமாங்க மாமா. வந்துடுறோம் விடு, சாப்பிடு தோட்டத்து வரைக்கும் போயிட்டு. சரிங்க மாமா. தோல் செருப்பு தைக்கிற நாய், என்ற காலில் வந்து காசு வாங்குற நாய், பாதப்படி தாண்டி என்ற வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கானா? ஊருக்குள்ள சாதி இடப்பட இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு வீட்டுக்குள்ள நுழைஞ்சா நாளை சோத்து படுத்திமா? இப்படி ஒரு சங்கடம் என்ற சாயசாரத்துக்கு வந்துடக்கூடாதுன்னா இந்த நாயை தீல போட பொசுக்கணும்ன்ற வண்டியா தூக்குற நீ. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இந்த ஊர்ல பஞ்சம் மழைக்கு வந்தானே ஒரு பண்ணாட நாய், அவன் தான் காரணம். நாய்களுக்குள்ள சாதி இருக்கியா? ஆனா மனுஷன் போது நமக்கு சாதி இருந்தா என்ன தப்புன்னு கேட்கிறேன். எல்லாவன தீல போட்டு பொசுக்கிறேன். ஊரை விட்டு ஓடி போயிருக்கீங்க. அவன் பண்ண தப்பு இல்லை ஆயிடுமா? இந்த இடம் நம்ம புருஷன் மட்டும் இல்லடி, அவன் சாதிக்கு அனுபவிச்சுதான் ஆகணும். இவனை இதோட விட்டோம்னா நாளைக்கு ஓர போறவங்க நடுவுல வந்து நாயம் பேசுவாங்க, சாதியில போய் சம்பந்தம் பேசுவாங்க. என்ன கத்துற? உன்னை கத்துறதுக்கு இந்த காட்டு பசங்க பயப்படலாம், இந்த காண்டா மட்டும் பயப்படாதா? ஏண்டா நிலத்துல இருந்து வர தண்ணியை நீங்க மொண்டு குடிச்சா நல்லது, இவங்க மொண்டு குடிச்சா தீட்டா? எங்கடா தீட்டு? எதுலடா தீட்டு? ஏன்டா அப்படி தீட்டுன்னு சொல்லி புதிய தீட்டா விட்டுட்டீங்க, அறிவு தீட்டா விட்டுட்டீங்க? அப்படியே அதை தீட்டுன்னு பார்த்தா ஒன்றை காலான்னு எட்டி மிதிச்சே இல்ல, அப்ப ஒன்றை காலை தீட்டு பட்டிருக்கும்ல, இப்ப இந்த கால என்ன பண்ண போற?
பொசுக்கிட்டா அந்த தீண்டா நாய்க்கு என்றா தீர்ப்பு? முட்டாத்தனமா நீ செஞ்ச தப்புக்கு நீயே உனக்கு தண்டனை கொடுத்துக்கிட்ட. குழந்தைய காப்பாத்த இவனுக்கு எதுக்கு தண்டனை? அவன் என்ன நியாயம் பேசுறது? புடிக்கடா அவனை. மருதநாயகம் ஊரோட ஒத்து போயிடும், இல்ல பேரோட இத்து போயிடுவேன். போடா. இன்னைக்கு இந்த ஊர் ஒன்றரை பேச்சு கேட்கலாம், ஆனா இதே ஒரு நாளைக்கு 2 பேச்சு கேட்கும். டேய், நான் இத்து போனாலும் போவேனே தவிர என் ஜாதி செத்து போகாதடா. விட மாட்டேன்டா, விட மாட்டேன். Hey, come on friends. Come on, come on. இதான் நம்ம நிலம். இதுல எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கிட்டு ஃபேக்டரி கட்ட ஆரம்பிக்கலாம். என்னடா பாக்குற? இது ஒரு நிலம், இதுல நாங்க ஃபேக்டரி கட்டணும் இல்ல? போடா. ஏண்டா இந்த நிலத்தை வச்சுக்கிட்டே நீ எங்ககிட்ட பெரிய பணக்காரன் பந்தா பண்ணிருக்க. அதுவும் எங்க கூட படிச்சுக்கிட்டு பழகவும் வேற செஞ்சிருக்க. பெரிய ஆள் ராணி. என்னடா அசிங்கமா பேசுற? இந்த ஏரியாவுல நாங்க தான் பெரிய ஆள், தெரியுமா உனக்கு? எங்க எதிர்க்க யார் வந்தாலும் கும்பிடாம போக மாட்டாங்க. என்னடா சொல்றது நம்பலையா? எப்படா நம்புறது? தோல் ஃபேக்டரி கட்டணும், நல்ல தண்ணியோட நிலத்தை காமிடான்னு சொன்னா இப்படி சுடுகாட்ட காமிச்சிருக்கீடா. நம்மள பணத்தையா நெரிக்க போறோம்? சிட்டியில தான் லைசன்ஸ் கிடைக்கல, நீ பெரிய பணக்காரன் நினைச்சு உன்னை நம்பி வந்தா இப்படி பிச்சைக்காரன் ஆக்கிட்டியடா. எப்படா அவனை நம்புறது? ஏய் ஷட் அப்யா. இது மட்டும் தான் எங்க நிலம் நினைக்கிறீங்களா? கிணத்தோட பச்சை பசல்ல ஏக்கர் கணக்குல நிலம் இருக்கு. வாங்கடா காட்டுறேன். அதுல எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கங்க. ஓகே ஓகே, லெட்ஸ் கம். ஏங்க மாமா தினத்துக்கு இத்தனை பஸ் வருதே? அதே உன்னை ஏத்திட்டு போறதுக்கு தான் வேலை பாரு. அட எனத்துக்குன்னு கேட்டா நீங்க நேத்து மேல ஒரு ஏரோப்ளேன் போச்சல்ல, அதுல இருந்து உடஞ்சு ஏதாவது துண்டு விழுந்திருக்கு, அதை தேடி எடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கிறானுங்க. மேலுக்கு போடுற ஒன்றை நான் துண்டை தேடக்கு இத்தனை பஸ்ஸுங்களா? அட மேல போடுற துண்டு இல்ல, உடஞ்சு விழுந்த துண்டு. அட துண்டு எங்கீங்க மாமா உடஞ்சிருக்கு? கிழிஞ்சுதானுக்கு போக கிழிஞ்சது போ. ரூட்டுக்காரன் எங்க வேலை செய்யறேன்? மிலிட்டரிலிங்க மாமா. அவன் அங்கேயே இருக்கு சொல்லிக்கு வந்து செத்து போயிருவேன். டேய், இங்க இருந்து கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தெரியற நிலை எல்லாம் எங்களுதான். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கங்கடா. டேய், இப்போவாது என்ன பணக்காரன்னு ஒத்துக்கங்கடா. சரி, நீங்க இறங்கி வயலெல்லாம் மெஷர்மெண்ட் பண்ணுங்க. ஒரு பையன் கூட ஒண்ணுமே கேட்க மாட்டான். வெரி குட் பிளேஸ். டோன்ட் மிஸ்டேக் மீ. என் பொசிஷன் அப்படி. சரி சரி, எல்லாம் அளந்து முடிங்க. உங்களுக்கு குடிக்க ஏதாவது அரேஞ்ச் பண்றேன். ஓகே? தண்ணி உள்ள இடம். 3 மாசத்துல ஃபேக்டரி கட்டி சிஎம் கூப்பிட்டு ஓபன் பண்ணோம். ஆமாண்டா. இன்ஜினியர் இமிடியேட்டா மெஷர் பண்ணுங்க. ஓகே சார். டேய், பைய காட்டு விட்டு மேல நில்லுடா, போடா. யாரா நீ? வேலைக்காரனா? வேலைக்காரனா? சொல்றா காட்டான். யார பாத்திர காட்டான? விளைஞ்ச காட்டுக்குள்ள வெறுங்காலோட முதிக்கிறதுக்கே யோசிப்போம். நீங்க செருப்பு காலோட முதிக்கிறீங்களா? இன்னும் ஒரு 8 எடுத்து வச்சீங்கன்னா மம்முட்டிலேயே போட்டு தள்ளிடுவேன். டைரி மாதிரி தான் இறங்கிடா பாக்கலாம். டேய், என் மேல கைய வைக்கிறியா? இதெல்லாம் காப்பு காட்ட கைடா. ஏடா ஏய், அறிவு கிட்ட கிழவா. இவங்க எல்லாம் யாருன்னு நினைக்கிற? ஓமனம் கட்டுற உனக்கு கோடீஸ்வரங்களை பத்தி என்ன தெரியும்? பழைய பேப்பர்ல பலகாரம் சாப்பிடுற உனக்கு படிப்பு பத்தி என்னையா தெரியும்? கதிரு, கூட வந்தவங்க எல்லாம் நெல்ல முதிக்கிறாங்கப்பா. கொஞ்சம் மேல ஏற சொல்லு. அவங்க மிதிப்பாங்க, அடிப்பாங்க. ஏய், நீ முதல்ல மேலே ஏறு. ஏதோ பேச்சுக்கு பெரிய பாடு கூப்பிட்டா பெரிய வேலை எல்லாம் செய்யறியா? கதிரு, என்ன டேன்னு வேணாலும் கூப்பிடு. ஆனா நெல்ல முதிக்கிறது நிறமாச கர்ப்பிணியை முதிக்கிற மாதிரிப்பா. மேல ஏற சொல்லுப்பா. எங்க அப்பா சொத்து நீ யாரையா அவங்கள மேல ஏறன்னு சொல்றதுக்கு? என்ன அவமானப்படுத்துறதுக்கே முடிவு பண்ணிட்டியா? ஏரியா மேல. அவங்கள மேல ஏற சொல்லுப்பா. ஏரியா மேல.
அப்பா என் ஃப்ரெண்ட்ஸும் நானும் நம்ம நிலத்துல சுத்தி பார்க்கும்போது இறங்க விட சொல்றதுக்கு இவன் யாருப்பா? ஆற பார்த்த கை உங்க கல்லு முள்ளுமா கடந்த நிலத்தை கதிர் வளர அளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. டேய், உழைக்கிறவங்க நெத்தில பேர்வ தாண்ட வரணும். ரத்தத்தை வர வச்சுக்கீங்களா? அப்பா அனாவசியமா பேசுறீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. நாடே உங்க கையால சோறு தின்னுட்டு இருக்கு. அறிவு கட்ட பசங்க காமிச்சலத்தை விட்டு போட்டு விளைஞ்சல் தண்டா வேலை. டேய், நீங்களா சோறு திங்கிறப்ப அது சோறுங்க நினைப்பேன் உங்களுக்கு வராதா? ஆனா நாங்க சோறு திங்கிறப்ப நல்ல தண்டா நினைப்போம். நீங்க வெளியே போங்கடா. நீ வீட்டுக்கு போ. ஏய் ஆனந்த், ஏய் போகாதீங்கடா. டேய் நில்லுங்கடா. டேய் ஆனந்த், இனிமேல ஃப்ரெண்ட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு உன்னை சிட்டி பக்கம் பார்த்தேன் ஷூட் பண்ணுவேன். மரியாதை தெரியாத பசங்க. அப்ப மன்னிச்சிருப்ப. என்னப்ப அவன் செஞ்ச தப்புக்கு நீ போய் தப்பு ஆறு பண்ணாதான் என்ன? தப்பு தப்பு தானே. மன்னிப்ப மகன் கேட்டா என்ன, அப்பன் கேட்டா என்ன? சின்ன பசங்க போக போக சரியா போயிடும். ஐயா பத்திரிக்கை ரெடி ஆயிடுச்சுங்க. வணக்கங்க. பாருங்க. பத்திரிக்கை அடிச்சு வந்துருச்சுங்க. பந்தல் போடுறதுக்கு நாள் நெருங்கிடுச்சுங்க. பையன் எங்க இருக்கிறானே தெரியலங்க. அவன் எங்கேயும் போல இங்கதான் இருக்கிறான். தப்பான இடத்துல இருக்கிறான். தப்பான இடம்னு தெரிஞ்சா வந்துருவானுங்க. தெரிஞ்சுக்குவானா? தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவனுக்கு வயசும் இருக்குங்க, படிப்பும் இருக்குங்க. என்னதான் வயசு இருந்தாலும் படிப்பு இருந்தாலும் சில சமயத்துல தப்பு தப்புன்னு தெரியாம போயிடும். சரிங்க. செய்யறது தப்புன்னு சொல்லி கூட்டியாந்துடுறேன். கிழக்கு வீட்டுக்காரமா பேரணும் பெரியவர் மாணிக்கவாசையா மகன் கதிர்வேலு அப்ப மக உறவை பிரிக்கிறதுக்கு மகனே பஞ்சாயத்து கூட்டிருக்காரு. எல்லாரும் மறக்காம பஞ்சாயத்துக்கு வந்து சேருங்க. நடந்து போகையிலேயே நியாயம் சொல்ற மவராசனுக்கு மவன் வந்து பிறந்திருக்கான் பாரு. அப்பனுக்கும் அவனுக்கும் 1008 சண்டை இருக்கலாம். அதுக்கு போய் இப்படி செய்யலாமா? என்றாது இது என்ன பஞ்சாயத்து பண்ற இடமா இல்ல பஞ்சாமரத்தை பேசுற இடமா? சொத்தி நின்று வேடிக்கை பாக்குறானுங்க. சட்டு புட்டுன்னு பைசல் பண்ணுங்க. சோழி இருக்குது. என்ற பையன் எவ்வளவு நேரம் நிக்கிறது? கூட்டு போகணும். சின்னையா, ஊர் வழக்கப்படி நீங்க அவர் மகன் இல்லைன்னு சொல்லிட்டு சொம்பு தண்ணி தலையில ஊத்திட்டு பத்திரத்துல கையெழுத்து போடுங்க. ஐயா, அதே மாதிரி நீங்களும் சின்னையா உங்க மகன் இல்லைன்னு சொல்லிட்டு பத்திரத்துல கையெழுத்து போட்டு சொம்பு தண்ணி தலையில ஊத்திங்க. மன்னிச்சிடுங்க. இன்னிலேந்து இல்ல,
இந்த நிமிஷத்துல இருந்து இந்த ஆள் எனக்கு அப்பா இல்ல. டேய் அப்பா அப்படி சொல்லாதடா, தப்புடா டேய். ஐயா நீங்களும் நான் செத்து போனாலும் நீதான்டா என்ற மகன். பஞ்சாயத்தார் கூப்பிட்டாங்கன்னு மரியாதைக்காக வந்தேன், உறவை பிரிக்கிறதுக்காக இல்ல. நான் ஒன்ற அப்பன் இல்லைன்னு நீ வாயால சொன்ன, நான் தான் ஒன்ற அப்பன்னு ஒன்ற கையெழுத்து சொல்லுது. ஏன்னா இனிஷியல் அப்படி போட்டிருக்க. நீ உயர்வா வருவ, ஊருக்கு உதவியா இருப்பேன்னு உறுதியா நம்பிட்டு இருக்க. காய்கறி பயிரெல்லாம் முத்துனா அறுத்துருவாங்க, முத்துனா அறுக்க முடியாதது உறவு ஒண்ணுதான். வேடிக்கை பார்த்தது போதும், வீட்டுக்கு வந்து சேரு. அப்பா வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு, சீக்கிரமா வந்து சேரு. இந்த ராசா நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காம வீட்டுக்கு வந்துரு சாமி. மாமா வந்துடுங்க மாமா. அப்பா உனக்கு பேர் சொல்லி வச்சதே கொல்லி வைக்கிறதுக்கு தான். அப்புறம் என்ன அப்பன் இல்லை மகன் இல்லைன்னு மரியாதையை வீட்டுக்கு வந்து சேர். என்ன பாக்குற? நாட்டு மருந்து சாப்பிட நல்ல நாள் பார்க்கணும். இடைஞ்சல் வந்தா இங்கிலீஷ் மருந்து தான். இவன் என்ன கண்ணு சொல்றது நீ என்ற மகன் இல்லைன்னு? நீ என்ற மகன் தான், கோடீஸ்வரன் தான். நம்ம முன்னேற்றத்துக்கு வேணாது முட்டுக்கட்டையா இருந்தான்னு வையே, பட்டக்குன்னு முடிச்சு போடணும். இல்ல நம்ம செத்து போயிடணும். டேய், ஊர் நல்லா இருக்கு, ரொம்ப யோசிக்காத, பட்டுன்னு முடிச்சு போடு. சார் வணக்கம் சார். பஞ்சாயத்து முடிட்டுமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கான ஆர்டர் வந்திருக்கு, ஒரு கையெழுத்து போட்டு வாங்கிக்கோங்க. என்ன? மாமா, நீங்க நான் கட்டிக்கு போற புருஷன் இல்ல. போஸ்டிங் வந்தது போஸ்ட்மேன் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சுங்க. நீங்க என்கிட்ட சொல்லாம போனாலும் பரவாயில்லைங்க மாமா. எப்போ வருவீங்க மாமா? இங்க பாரு ராசாத்தி, வருத்தப்பட்ட பிரயோஜனம் இல்ல. எனக்கு போஸ்டிங் கிடைச்சிருச்சு. இனி அடுத்தவனை நம்பி வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இப்படியே வரதா இருந்தா என் கூட வா, இல்ல உன் இஷ்டம். மாமா, உங்களை நான் உயிருக்கு உயிரை நேசிக்கிறேனுங்க. பெரிய மாமாவை உயர்வா நினைக்கிறேனுங்க.
அவருக்கு முன்னால என்ற கழுத்துல தாலி கட்டினாதான் எனக்கும் பெருமைங்க, நம்ம குடும்பத்துக்கும் பெருமைங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்க கூப்பிட்டாலும் வரணுங்க மாமா. அப்போ என்னை விட அவங்க தான் மனசுல பெருசா இருக்காங்க இல்ல? அப்படியெல்லாம் இல்லைங்க. இங்க பாரு, இந்த மாமா பாட்டி அத்தைன்னு சென்டிமெண்டா மாட்டேன்னு சொன்னேன்னா இங்கேயே கிடந்து சாவு. நான் திரும்பி வந்து இந்த ஊர்ல உன்னையே கல்யாணம் பண்ணிக்குவேன் நினைக்காத, அது நடக்காத காரியம். என்ன பாக்குற? துப்புறானேனா? உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஜெயிக்கிறேன்டா, ஜெயிக்கிறேன். என்னதான் பஞ்சாயத்துல வீரியமா போனா கூட காப்பு கட்டுற நேரத்துல வந்திருக்கான் பாரு, அவன் தான் மகன். நாம தான் தப்பா நினைச்சோம், மகன் தப்பானவன் இல்ல. காக்கி சட்டை போட்ட உடனே அப்பங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வருவேன்னு எனக்கு தெரியும் கதிரே. அதுவும் காப்பு கட்டுற நேரத்துல வந்திருக்கிறிய. மிஸ்டர் மாணிக்க வாசகம், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். தம்பி, அப்பா மகன் தயாரா இருக்கா? அரெஸ்ட் பண்றது ரொம்ப தப்புப்பா. படிச்சவங்க நீங்க, ஐயாவை போய் அப்படி சொல்லாங்களா? மகேந்திரன் உன்னை மன்னிச்சிட்டோம். மத்தவனா இருந்தா உடம்புல தலையா இருக்காதியா. ஸ்டாப் இட். நான் ஒண்ணு சும்மா வரல, அரெஸ்ட் வாரண்டோட தான் வந்திருக்கேன். 25 வருஷத்துக்கு முன்னால ஒரு குடும்பத்தையே க்ளோஸ் பண்ண கொலைகாரன். பொய் பேசுறதுக்கு ஒரு அளவு வேணும்பா. உங்கள மாதிரி நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி இந்த ஆள் பெரிய உத்தவரும் இல்ல. அத்தனைய பித்தலாட்டம், அயோக்கிய ரவுடி கொலைகாரன். அடே கதிரு, யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற? வாய கழுவுடா. மொத்தத்துல இந்த ஆள் மனுஷனே இல்ல. வாய மூடுறா நாயே. அறிவு கிட்டவன நிதானமா தான் பேசுறியா நீ? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனே நான் கொலைகாரியாவே ஆயிருவேன். சிவகாமி, என்ன பேசிட்ட பாத்தீங்களா? இதுக்கு மேல எப்படி பேசாத இருக்க முடியும்? சிவகாமி பேசாம என்னை மன்னிச்சிருங்க. இதுக்கு மேல என்ன வாய் திறக்காம இருந்தேன்னா நீங்க போட்ட உப்பு என்ற உடம்புல தப்பா போயிருங்க. ஒரு நல்லவரை பத்தி பேசாம இருந்தேன்னா நான் நாசமா போயிருவேனுங்க. ஒரு மனுஷன் இப்படித்தான் வாழணுங்கிறதுக்கு உதாரணமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த மனுஷனை பார்த்தா மனுஷனான்னு கேட்டு மூதேவி அங்க பேர். அப்ப என்னப்ப ஆயுத பூஜை நாள் அதுமா உன் கையால பொருட்கள் எடுத்து கொடு. நீங்களே கொடுத்துருங்க. இல்லப்பா நீயே கூட என்ஜாய் பண்ணிட்டு அதைத்தான் நம்ம ஆளுகளே எதிர்பார்க்கிறாங்க. இங்க யாரா மாணிக்க வாசகம்? நான் தான். இந்த ஏரியாலேயே நான் தாண்டா ரவுடி, காக்கி சட்டை போட்ட ரவுடி. எல்லா உரிமையும் எழுந்துட்டு வெறும் ஓட்டு போடுற உரிமை விட வச்சிருக்காங்க. அதையும் புடுங்க பாக்குறியா? தொலைச்சிருவன தொலைச்சு. காலையில இந்த ஏரியாவிலே இருக்கக்கூடாது.
தப்பு செஞ்சது கடவுளா இருந்தாலும் கை நீட்டி கேட்பீங்க. ஒரு காக்கி சட்டை போட்டவன் உன்னை இந்த பொருட்டு புரட்டிட்டு போறான், சும்மா இருந்துட்டியப்பா. அப்ப காக்கி சட்டை போட்டவங்கள கண்டவங்களை அடிச்சா அந்த சட்டைக்கு மரியாதை இருக்காது, அந்த சட்டத்துக்கு மதிப்பு இருக்காது. இப்ப நான் கொடுத்த மரியாதை அந்த சட்டைக்கும் சட்டத்துக்கும் தான். மொத்தத்துல வந்தே மாதரம்னு சொன்னா நான் புரிஞ்சுக்க போறேன். அப்ப இன்ஸ்பெக்டர் சட்டையில இருந்து ஸ்டார் வந்துருச்சு, பக்கத்துல தான் வீடு, நீ கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு. நானா? அப்ப முடிகிற உன்னையவே முட்டி கழட்டிட்டானுங்க, நான் கிடைச்சா நொங்க எடுத்துருவானுங்கப்பா. சரி, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி வேண்டாயா, நீ வீட்டுக்கு போ. பாமா போயிடலாம். என் கதர் சட்டைக்கு போடுற கால்வாசி கஞ்சி கூட உன் காக்கி சட்டைக்கு போடுறது யோக்கியதே கிடையாது. என்ன சொன்ன? எவ்வளவு பெரிய ஆளானாலும் ஜாமீன்ல விட மாட்டேன்னு சொன்னியா? நீ இல்லாத போதே ஸ்டேஷன்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்ப நான் யாரு? பெரிய ஆளா? இல்ல, பெரிய 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 ஆளு. தம்பி, உன் ஸ்டைல்ல வந்து சொல்ல. அடிக்காம பேசுடா, ஆபீசர்டா. டாய், போலீஸ்ல 1 வருஷம் ட்ரைனிங் கொடுக்கறது வெறும் சம்பளத்துக்கு தான். ஆனா நாங்க கொடுக்கிற ட்ரைனிங்ல காரு, பதவி, பட்டம், பங்களா எல்லாம் வாங்கலாம். நாங்க சாராயம் விற்போம், கஞ்சா விற்போம், பிராந்தி விற்போம், கள்ளு விற்போம். இத கவர்மெண்டே கண்டுக்க மாட்டேங்குது. நீ விடுவியா? இதோ பாரு, ஈரோட்ல இடி இடிச்சா மெட்ராஸ்ல மழை பெய்யும். இங்க பாருடா, சைடுல ஒரு சாரல், இத புடிடா. சின்ன பாப்பா, எங்க செல்ல பாப்பா, சொன்ன பேச்ச கேட்டாத்தான் உங்க அப்பா நல்ல பாப்பா. தொண்டை ரொம்ப நன்றிங்க. நன்றில எனக்கு சொல்லாதீங்க, அது உங்களுக்கு பயன்படாது. தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்துனீங்க. அப்படி சொல்லாதீங்க, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எதுக்கு சொல்றேன்னு உங்க புருஷனுக்கு தெரியும். ஸ்டாரை விட்டுட்டு வந்துட்டாரு, திருப்பி கொடுக்கலான்னு வந்தேன். காக்கி சட்டை இல்லாம உங்க புருஷன் எங்கேயாவது பார்த்தேன், பின்னிடுவோம் பின்னி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.